அடியே என்னடி இதெல்லாம்? நான் மனுஷன்டி, ஆடு மாடு இல்லை. எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று சமைச்சு போட்டுட்டு இருக்க. இப்படியே சாப்பிட்டா நாக்கு செத்து போயிடும் போல இருக்கு. ஏன் சிக்கன்லாம் வாங்கி உனக்கு சமைக்க தெரியாதா? எங்க போய் வாங்குறது? நீயும் சம்பாதிக்கிறது இல்ல, வேற எந்த வேலையும் இல்லாம நானே வீட்டு வேலை செஞ்சுட்டு அந்த பணத்துல தான் இதே செஞ்சிருக்கேன். அடே என்னைய மட்டன் தட்டி பேசுறியா? இதை பாருடி, இன்னொரு தடவை இது மாதிரி பேசினா கொன்னுடுவேன். வந்துட்டா. நீ என்னையா என்ன கொல்றது? என்ன நானே கொண்டுட்டு செத்துடுறேன். உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. ஹலோ, நீங்க உங்க காதலை காப்பாத்திட்டீங்கல்ல, அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது கிடைக்கணும்ல. நீ இப்ப என்னதான் எதிர்பார்க்கற? ரொம்பலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 25,000 ரூபாய் அவ்வளவுதான். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அந்த நைட் மேடம் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கக்கா. நேத்து என்கிட்ட சொல்றாங்க, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு காலி ஆயிடுச்சு, நீ தான் எடுத்துட்டு போனியான்னு கேக்குறாங்க. அப்ப நீ சொல்ல வேண்டியதானே, அப்ப நான் எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன்னு. என்ன சொன்னாலும் அந்த மண்டைக்கு உரைக்கவே உரைக்காது. இங்க பாரு லக்ஷ்மி, உன் கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன். ஆமா, ஆயித்தியக்காரி, ரொம்பவே சந்தோஷப்படுற. ஆமா ஆமான்னு இங்க பாரு, நம்மள மாதிரி ஏழை பொண்ணுங்க வாழ்க்கையில எதிர்க்கிறதும் அழுவுறதும் தாண்டி நம்ம நெத்தியில எழுதியிருக்கு. அட என்னக்கா நீ? அங்க பாரு, நான் அந்த ஷார்ட்கட்ல போயிடுறேன்க்கா. இல்லனா அந்த மேடம் நைன்னு நச்சரிப்பாங்க. நான் கொஞ்சம் அங்க சீக்கிரமா போயிடுவேன். அப்புறம் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. மான்சி, சொல்லுங்கண்ணே. அம்மா இப்போ வீட்டில் இல்லை, லேட்டாக தான் வருவாங்க. நீ உன்னோட வேலையை முடிச்சிரு, நான் தான் வீட்டில் இருக்கேன்ல. ஓ சாரி. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? என்ன என்னாச்சுண்ணே? என்ன 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 பண்றீங்க அண்ணே? அரை மணி நேரமா உன் நாடகத்தை பார்த்து தான் இருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தப்பு பண்ண உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் போலீஸ்லயே மாட்டி விட்டுருவேன், புரியுதா? இந்த புடி. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்னா இது பண விஷயமாச்சே. இதில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடும். இதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ. ஏய் பிரதீப், நீ எப்படி இங்க என்ன பண்ற? பணத்தை எடு சீக்கிரம். முளைச்சு 3 நாள ஓடல, அதுக்குள்ள நீ கத்திய தூக்கிட்டியா? சும்மா காட்டல, பணம் கிடைக்கல வெட்டி போட்டுருவேன், புரிஞ்சுதா? பணம் எதுவும் என்கிட்ட இல்ல. பணத்துக்கு நான் எங்க போறது? இந்த கதையில வேற எங்கேயாவது போய் சொல்லு, புரியுதா? பணத்தை எடு. இது ட்ரீட்மெண்ட்காக வச்சிருக்க பணம்டா இது. நீ தான் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டல, ஒழுங்கா நிக்க கூட முடியல. ஒழுங்கா என் பணத்தை குடுறா, என் பணத்தை குடுறா. யார் அது? இந்த பணத்தை வச்சுக்கோ, எடுத்துட்டு ஓடிப்போ. இது ரொம்ப கம்மி, நான் திரும்பவும் வந்து உன்கிட்ட வாங்கிக்கிறேன். சரி சீக்கிரம் கிளம்பு, இனிமே இந்த பக்கமே வந்துடாத. அட யாரு? என்ன ஆச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அது யாரு? திருட்டு பையன் என் பணத்தை தட்டி பறிச்சுட்டு ஓடிட்டான். உன்ன மாதிரி ஃப்ராடி கிட்ட இருந்து எவன் வேணா பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவான். இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பணம் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு அதை கேட்க நீ யாரு? போய் வேலையை பாருடி, போடி. ஹலோ, 30,000 ரூபாய் கிடைச்சா போதும். வெறும் 30,000 தான். அட நீங்க நினைக்க மாதிரி எதுவும் ஒன்றும் தப்பா இல்ல. இந்த பொறுக்கி பையன் எதுக்கு இங்க வந்து போறான்? நீ மறுபடியும் அவன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டியா? அவன் சும்மா என்னோட பேப்பர்ஸ் வாங்கிட்டு போவந்தான், அவ்வளவுதான். அட நான் சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, என்னை நம்புங்க. பயந்துட்டியா? வெறும் தண்ணி தாண்டி.
இதுக்கு மேலே பெரிய இவன் மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ வெறும் தண்ணி தான் ஊற்றுனேன். நெக்ஸ்ட் டைம் ஆசிடு தான். மூஞ்சி முகரெல்லாம் தீஞ்சிரும். ரொம்ப ஆடாதுன்னு. சரிதான் போடி. என்னடி எத்தனை தடவை கால் பண்ணுறது, எத்தனை மெசேஜ் பண்ணேன், ஒரு பதிலும் வரல. பிஸியாக இருந்தியா? இங்க பாரு, இனிமே நான் உனக்கு 1 ரூபா கூட தர மாட்டேன்டா. 1 ரூபாய் இங்கே எவனுக்கு வேணும்? அட இவ்வளோ கோவப்படுற? செல்லாத காசுக்கு ஆசைப்பட்டு ஏன் மரியாதை கெடுத்துக்கிற? போடா, நீ என்ன வேணுமோ பொண்ணு, தாராளமா பண்ணிக்கோ. ஒரு தடவை 30,000 கொடுத்தல. 30,000 இல்லடா, அந்த காசை வேற என்கிட்டயாச்சும் கொடுத்து உன்னை கொல்ல சொல்லிடுவேன், பாத்துக்கோ. ஆ அடியே வீணா போனவள, என்ன கொலை பண்ணுறதுக்கு நீ ஆள் அனுப்பியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறேன் பாரு. வீடியோ வைரல் பண்ணுறேன். அடியே மான்சி, எதுக்குடி கதவை திறந்து வச்சிருக்க? வீணா போனவளே. அடியே மான்சி, இவ எங்க போய் தொலைஞ்சா? ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா நீ எப்பறம் உள்ள வந்த? பணத்தை சீக்கிரம். இந்த பாரு, டென்ஷன் பண்ணாத, புரிஞ்சுதா? வெளியே போடா. ஏய் வெளியே போடா. ஏய் ஒழுங்கா பணத்தை கூட இல்லை மண்டையை உடைச்சிருவேன். நீ மண்டையை உடைப்பியா? மாவன ஒண்ணு போடா வெளியே. சார், பாடியை பார்த்தா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்டர் நடந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு பெரிய வயசெல்லாம் ஒன்றும் இல்லை. முகத்தை மொத்தமா சிதைச்சிருக்கான், அடையாளம் கண்டுபிடிக்காத அளவுக்கு. ஒருவேளை சாகடிச்சவன் இவன் அடையாளத்தை மறைக்க நினைக்கிறான் போல. வயிற்றுல நிறைய வாட்டி குத்திருக்காங்க சார். கண்டிப்பா ஏதாவது பெரிய கத்தியை தான் யூஸ் பண்ணியிருக்கான் போல இருக்கு சார். இது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா சார். இந்த பொண்ணு இங்க எதுக்காக வந்திருப்பா? அதுவும் தனியாளா? ஒருவேளை தனியா அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இங்க பக்கத்துல காலனி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு. திருப்தி சார், செக்ஷுவல் அசால்ட் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்னு பாரு. சார். சில்கே, இங்க ஆள் நடமாட்டமே இல்லையே. ஆமா சார், பக்கத்துல எதுவும் காலனி இல்லை போல இருக்கு. சார், செக்ஷுவல் அசால்ட் நடந்ததுக்கு எந்த அறிகுறியுமே இல்லை. மற்றதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சார், இந்த ஃபோன் கிடைச்சது. ஆன்ல இருக்கான்னு பாரு. இல்ல சார், ஆஃப்ல இருக்கு. அதை டெக்னிக்கல் டீமுக்கு அனுப்பி வை. இந்த ஃபோனை வச்சு தான் இந்த பொண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அக்கம் பக்கத்து காலனியில் இந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பாரு. போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு பாரு. ஓகே சார். உடனே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை. சார் சார், சிம் கார்டு மான்சி பாட்டில்ன்ற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். கணேஷ் காலனியோட அட்ரஸ் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்படுற பொண்ணுக்கு யார் எதிரியா இருப்பான்? கொடூரமா குத்தி கொண்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும். அது மான்சில் பாட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்ய அந்த அட்ரஸ்க்கு போ. ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைக்குதான்னு பாரு. கிடைச்சதுன்னா அதை அவ பிளட் குரூப்போட மேட்ச் பண்ணி பாரு. ஒரு காரியம் பண்ணு, அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பாரு. யாரு கூடயாவது அவளுக்கு விரோதம் இருக்கா, இல்லை சண்டை ஏதாவது. ஓகே சார். இந்த அட்ரஸ் தான் போல இருக்கு. சார், என்னது கதவு திறந்தே இருக்கு? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? காடே, உள்ள போய் யாராவது இருக்காங்கன்னு செக் பண்ணு. இது பிளட் ஆச்சே. நிறைய பிளட் வெளியே வந்திருக்கு. ஆனா இங்க பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனா அந்த நிலைமையில பாடியை இங்கிருந்து அங்க கொண்டு போறது ஈஸி இல்ல. ஆனா எனக்கு இந்த பிளட்டை பார்த்தா என்ன தோணுதுன்னா, இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு வேலை செய், சார், ஃபாரன்சிக் டீம் வர சொல்லு. இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணு. அப்படியே உள்ள போய் பாரு, ஏதாவது பேப்பர்ஸ் எதனா கிடைக்குதான்னு பாரு. அதுக்குள்ள நான் பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பார்க்குறேன். சார். நீ இங்க என்னமா பண்ற? போலீஸ் விஷயத்துல நீ போய் மாட்டிக்காதம்மா. நீ முதல்ல உள்ள போ. ஹலோ, என்னது?
சார் நாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கோம். இந்த பாடியோட மிஸ்ஸிங் பார்ட்ஸை தேடிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் எதுவும் கிடைக்கல. எந்த ஆயுதமும் கிடைக்கல. சார் ஏரியா ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அவனோட மொபைல் ஃபோன், ஐடிஆர் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல சார். அடையாளம் கண்டுபிடிக்க வழியே இல்லை சார். சார் பக்கத்து வீட்டில் பேசினதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சதுன்னா, மான்சி வீட்டு வேலை செஞ்சுதான் அவ குடும்பத்தையே அவ நடத்தியிருக்கா. அப்புறம் அவளுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி சந்தோஷன்ற ஆளோட லவ் மேரேஜ் நடந்திருக்கு. 2 பேருக்குள்ள எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்குமா சார். இன்னொரு விஷயம் சார், மான்சி சம்பாதிக்கிற பணத்துல தான் எல்லா செலவையும் பாக்குறா. ரொம்ப கடுமையா உழைக்கிற நேர்மையான பொம்பளை சார். இந்த சந்தோஷ் எப்படிப்பட்ட ஆளு? அவன் எதுவுமே பண்றது இல்ல சார். அதுக்கு முன்னாடி அவன் டிரைவரா இருந்தான் போல சார். அவன் சொந்தமா டாக்ஸி வாங்குறதுக்காகவே பார்த்துட்டு இருந்த டிரைவர் வேலை விட்டான் சார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை சார். இன்னொரு விஷயம் சார், அந்த சந்தோஷம் 2 நாளா ஆளை காணோம் சார். அவனோட வீட்டில் அவனோட மொபைல் ஃபோன், டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த மர்டர் நடந்துச்சுல, அந்த பாடி மான்சியோடதுன்னா அப்புறம் அவளோட புருஷனும் காணாம போயிருக்கான். ஃபரார் எஸ்கேப் ஆயிருக்கான். பர்ஸும் மொபைலையும் அவன் வேணும்னே வீட்டில் விட்டுட்டு போயிருக்கான். அவங்க 2 பேருக்கு வெளியில ஏதாவது எதிரிங்க இருந்தாங்களா? சார் அதை பத்தி எதுவும் தெரியல சார். ஆனா மானசி 3 வீட்டில் வேலை செய்றா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சாதாரணமான பொம்பளைன்னு. குடும்ப தலைவன்ற பேர்ல சந்தோஷ் சும்மா தான் இருந்திருக்கான். இன்னொரு விஷயம் சார், என்னைக்கு சந்தோஷம் மான்சியும் காணாம போனாங்களோ, ஒரு நாளைக்கு முன்னாடி எதிரில் இருக்கிற டீ கடைக்காரனையும் காணோம். அவன் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. டீ கடைக்காரனா? ஒரு நிமிஷம் சார். ஹலோ. சரி சார், நமக்கு அந்த வீட்ல இருந்து பிளட் ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுல மான்சி பாட்டில் நேம் எழுதிருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, பாடியோட மேட்ச் பண்ண பிளட் ரிப்போர்ட் அனுப்பியிருந்தோம் சார். அது மேட்ச் ஆயிடுச்சு சார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த டெட் பாடி மான்சி பாட்டிலோட தான் சார். சார் இந்தாங்க பிஎம் ரிப்போர்ட். பாடியில ஆழமான காயங்கள் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது கூர்மையான ஆயுதத்தால குத்திருப்பாங்கன்னு தோணுது. கசாப்பு கடைக்காரங்க யூஸ் பண்ற மாதிரியான கத்தி. நமக்கு அந்த ஆளோட பாடியில இருந்து மேல் பகுதி கிடைக்கவே இல்லை. அவனுடைய முகத்தையும் சதிச்சிருக்கானுங்க. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த 2 கேஸும் ஒன்னோட ஒன்று கனெக்டடா இருக்கலாம் சார். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்படின்னா நமக்கு மான்சியோட பாடி பீஸ் பீஸா கிடைச்சிருக்கணும். ஒருவேளை அவனுக்கு அதுக்கு டைம் கிடைச்சிருக்காது. நான்சியே கொண்டுட்டான், டைம் கிடைக்கல, அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டான். சில்கே ஒரு வேலை செய், நம்ம இன்ஃபார்மர்ஸ் அலர்ட்டா இருக்க சொல்லு. முதல்ல கண்டுபிடி, இந்த ஏரியாவில் கசாப் கடைக்காரன் யாராவது மிஸ் ஆயிருக்கானான்னு, இல்ல கடையை யாராவது க்ளோஸ் பண்ணியிருக்காங்களான்னு, இல்ல கடையை திறக்காதவங்க இருக்காங்களான்னு பாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா இதுல கசாப் கடைக்காரன் இன்வால்வ் ஆயிருக்கணும். சார் மாண்டவில் ஒரு ஆளோட டெட் பாடியோட இன்னொரு பகுதி கிடைச்சிருக்கு சார். கருடி செக் பண்ணு சார். ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், ஒன்றுமே இல்லை. சில்கே, ஒருவேளை இந்த பாடி சந்தோஷ் தான் இருக்குமா? அப்படி இந்த பாடி சந்தோஷத்துனா சந்தோஷ் மானசியை எதுக்கு கொண்டு இருக்கணும்? அப்போ நம்ம போட்ட கணக்கு தப்பு. இவங்க 2 பேரை வேற யார் கொண்டது? 3ஆவதா ஒருத்தன் இருந்திருக்கான். ஆனா எதுக்கு கொன்னா? சார் ஒருவேளை இந்த பாடி சந்தோஷோட இல்லைன்னா அப்புறம் யார் தான் இருக்கும் சார்? நமக்கு சந்தோஷ் வீட்டுல இருந்து டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சது. அதுல போஸ்லே நகரோட அட்ரஸ் இருக்கு சார். கருடு, பாடியை போஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பி வை. இதுக்கு முன்னாடி கிடைச்ச பாடியோட பார்ட் இருக்குல்ல, அதை இதோட மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லு. 2 பார்ட்டும் ஒரே ஆள் தானே, செக் பண்ணி பார்க்க சொல்லு. சார். சில்கே சார். மோஸ்லி நகர். சொல்லுங்க. உங்க பேரு? அல்கா பட்டேல். சந்தோஷ் பாட்டில உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் சார். அந்த ஆள் என் புருஷன் தான். 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான். ஆனா இப்பயும் அதை கேக்குறீங்க? இவர் தான் உங்க புருஷனா? ஆமா, இந்த ஆள் தான். என்னம்மா, யார் அது? அட நில்லு நில்லு நில்லு. அட எங்கப்பா போற? எங்க போற? ஃப்ரெண்டு பார்க்கவா? சார் அவன் சின்ன பையன்ல, பயந்துட்டான். ம். நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் என்ன சார் சொன்னேன்? 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டு எங்களை விட்டு போயிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே செத்துட்டான். இது வரைக்கும் அவன் பேரையே நான் சொன்னதில்ல. எத்தனை வருஷம் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தீங்க? 15 வருஷம். டிரைவர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்கிட்ட சொன்னான், சொந்த டாக்ஸி வாங்கி ஓட்ட போறேன்னா, நிறைய உழைக்க போறேன்னா. நான் ஒரு பைத்தியம். அந்த ஆள் வார்த்தையை நம்பினேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது அவன் சரியான பித்தலாட்டக்காரன்னு.
அந்த ஆளுக்கு சும்மாவே பணம் கிடைக்கணும். எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்தது அவன் வேற ஒருத்தியோட இருக்கான்னு. அது உண்மைதான் சார். எங்க 2 பேரையும் நடுத்தருல விட்டுட்டு அவன் போயிட்டான். அவ ஒரு பணக்காரி சார். பணக்காரியா? அவங்க வீடு வீடா போய் வேலை செய்யறவங்க தானே மானசி? அவன் 3வது ஆளு. அதுக்கு முன்னாடி ரியான்னு ஒருத்தி இருந்தால, அவன் இப்ப அப்படி என்ன பண்ணா? 4வதா எவ்வளையாவது வச்சுக்கிட்டானா என்ன? நீங்க விசாரிக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பாடி கிடைச்சிருக்கு. எங்க சந்தேகம் என்னன்னா அது சந்தோஷ் மானசியா இருக்கலாம்னு தோணுது. சரிங்க சார், இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க செத்து தொலைய வேண்டியதுதான். உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். அதை கேட்டோன்னே நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். கடைசி நீ எப்போ பார்த்த? என்னைக்கு எங்களை விட்டுட்டு போனானோ அப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை பார்க்கல சார். அப்போ நீ? ரொம்ப டைம் ஆச்சு சார், சரியா ஞாபகம் இல்லை. சில்கே, இந்த அல்கா சந்தோஷ் செத்துட்டான்னு சொல்லி ஒரு விதவை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அதே மாதிரி அல்காக்கு சந்தோஷ் பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கு. ரியாவை எப்போ விட்டான், மானசியோட எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சந்தோஷ் மேலே ரொம்ப கோபமாகவும் இருக்கா. சில்கே, எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சந்தோஷுடைய மர்டர் இவ தான் பண்ணியிருப்பா. அப்படி கூட இருக்கலாம் சார். சார், நான் ஒரு வேலை செய்கிறேன். பிரத்திக்கோட டிஎன்ஏவை டெட் பாடியோட மேட்ச் பண்ணவா? அப்புறம் இது சந்தோஷோட கால் ரெக்கார்ட்ஸ். சார், இதில் ரியாவோட நம்பர் கிடச்சிருக்கு. ரியாவும் சந்தோஷம் அடிக்கடி காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க கடந்த 2 மாசமா. சந்தோஷ் மர்டருக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கடைசியாக பேசியிருக்காங்க. மற்ற டீட்டெயிலாம் ஃபோன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் சார். அதுக்குள்ளே நம்ம ரியாவை பார்த்து பேசிடலாம். சார், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷன் மனோஜோட எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷம் மீட் பண்ணேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப். சொல்லுங்க. சார், என்னோட வண்டி சரியா ஸ்டார்ட் ஆகல. நீங்க கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு வந்து பாக்குறீங்களா? ஓகே. சார், சந்தோஷ் நாசிக்கு போயிட்டு வந்தாரு. என் வண்டி திடீர்னு மக்கர் பண்ணிடுச்சு. டெம்பரரியா அவர் என்னோட வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் எங்கே போகணும்? நாசிக். ஓகே, ஃபைன். ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஏன் வண்டி எடுத்துகிட்டு போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நடுவில் எங்கேயாவது வண்டி மக்கார் பண்ணிச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். நாசிக் போனதும் நீங்கள் மெக்கானிக் அனுப்பி வைங்க எனக்கு. சார், நான் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நம்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தோம். சார், ஃபோனில் பேசி எப்போ அந்த நட்பு காதலாக மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணோம். சந்தோஷ் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அவர் ஒரு டிரைவர்னு. சார், நான் அப்போ அதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அவர் ரொம்பவே நேர்மையாக அவரோட உண்மையை சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் எங்களுக்குள்ளே இருந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் அண்ணன் சொன்ன அட்வைஸை கூட கேட்காம நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த விஷயத்தை அவன் சொல்லாமல் என்கிட்ட மூடி மறைச்சிட்டான். எல்லாத்துக்கும் மேலே அவன் என் மெய்ட் கூட அஃபேர் வச்சுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான். இவளுக்கு அறிவே இல்லை சார். முதல் புருஷன் இவளை ஏமாத்திட்டான். அதுல இருந்து கூட இவ பாடத்தை கத்துக்கல. மறுபடியும் ஓடி போய் வேற ஒருத்தனோட அஃபேர் வச்சிருக்கா சார். அதுவும் ஒரு சாதாரண டிரைவர். இது வரைக்கும் அவன் எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கானே தெரியல அந்த சந்தோஷ். உங்க பேரு? ஆகாஷ். ஆகாஷ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க. சார், சந்தோஷ் பத்தின உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் சார். அதனால தான் நான் அவனை என் வாழ்க்கையில இருந்தும் என் வீட்டில இருந்து வெளியில போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது அவரை பார்த்திருக்கீங்களா, இல்ல போன்ல பேசுனீங்களா? இல்ல சார், நான் அவன் கிட்ட பேசவும் இல்லை, அவனை பார்க்கவும் இல்லை. சந்தோஷோட கால் ரெக்கார்ட்ல காட்டுதே, நீங்க பேசுனது காட்டுது. என்னது? நீ இத ஜென்மத்துக்கு திருந்த மாட்ட. சாரி சார், என்னால இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. நீங்க பேசுங்க சார். சார், அது அண்ணன் என்கிட்ட எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாரு. ஆனால் அண்ணன் சொன்ன எதையுமே நான் கண்டுக்கவே இல்லை. ஆக்சுவலி அந்த சந்தோஷ் எனக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் திரும்ப என் வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். ஏன்னா அவன் என் கூட சேர்ந்து ஹைஃபை லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தான். அதெல்லாம் அவனோட வேலைக்கார மனைவியால் பூர்த்தி பண்ண முடியல. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன் சார். நான் அவன்கிட்ட பேசவே விரும்பலை சார். நான் எப்போ கடைசியாக சந்தோஷ் கிட்ட பேசினேன் பாருங்க, அப்போ அந்த ஆளை நான் மிரட்டினேன். மறுபடியும் அந்த ஆளை எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன் சார். அதுக்கப்புறம் அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அந்த சந்தோஷ் 3 கல்யாணம் பண்ணியிருக்கான் சார். சார், ஒருவேளை சந்தோஷ் இதையும் தாண்டி வேற யார் கூடயும் அஃபேர்ல இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த விஷயம் நமக்கு தெரியல போல இருக்கு சார். ஒருவேளை அவங்கள யாராவது சந்தோஷம் கொண்டுக்கலாம்ல சார்? எனக்கு ஹல்கன் பிரதீப் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் அன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணால, அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அம்மா புள்ள 2 பேருக்குமே மர்டர் பண்ற மோட்டிவ் இருந்திருக்கு. ரியா கூட செஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா அவன் முத புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான், 2வது புருஷன் வேலைக்காரியோட ஓடி போயிட்டான். அதனால அவங்க அண்ணன் அவளை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருந்திருக்கான். சந்தோஷ் கூட அவளை அடிக்கடி வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான்.
அவ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவேன்னு சந்தோஷ் கிட்ட சொன்னால. ஆமா சார். எனக்கு என்ன தோணுதுன்னா ரியா நம்ம கிட்ட எதையோ மறைக்கல. அவ முழுசா நம்ம கிட்ட விஷயத்த சொல்லல. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, சரி எனக்கு மெயில் பண்ணிடுங்க. சார், அந்த டெட் பாடியோட ஒரு பகுதி நமக்கு கிடைச்சது இல்லை, அதோட பிஎம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. மெயில் பண்றாங்க, வந்துடுச்சு சார். ரிப்போர்ட் படி பார்த்தா எந்த டெட் பாடியோட பார்ட் நமக்கு கிடைச்சதோ அந்த 2 பார்ட்டுமே ஒரே பாடியோடது. பிரதீக்கோட டிஎன்ஏ டெட் பாடியோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுது சார். அப்படின்னா அந்த டெட் பாடி சந்தோஷோட தான் சார். சார், ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய ஆயுத்தால தான் அவனோட பாடியை கண்ட துண்டமா வெட்டியிருக்காங்க. தலைக்கு பின்னாடி அடிப்பட்ட பெரிய அடையாளம் இருக்கு சார். காட்டு. தலைக்கு பின்னாடி அடிப்பட்ட காயத்தை தவிர மற்றபடி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு மர்டர். இந்த 2 மர்டர்ஸும் செஞ்சது ஒரே ஆள். கசாப் கடைக்காரனோட சாப்பர், அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? சார், நம்ம இன்ஃபார்மர்ஸ் ஆக்டிவாக தான் சார் இருக்காங்க. பர்சனலாக ஏன் போகலைன்னா ஒருவேளை கிரிமினல் அலர்ட் ஆயிட்டானா? சில்கே, ஒரு வேலை செய். மார்க்கெட்டில் கான்ட்ராக்ட் கில்லர்ஸை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு பாரு. முதல்ல அல்கா, அவள் வீட்டை மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணு. சந்தோஷ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணு. இந்த கேஸோட முக்கியமான புள்ளி சந்தோஷ் தான். ஓகே சார். சார், சார் இவங்க லக்ஷ்மி மான்சி பத்தி உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. மான்சி? எங்க அக்காவை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். அது உண்மைதானா? மான்சி உன்னோட அக்காவா? கூட பிறந்த அக்கா இல்ல சார். அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அக்கா விட மேலானவங்க. எங்களால அதை உறுதியா சொல்ல முடியல. ஆனா அந்த பாடி மான்சியோட தானே எங்களுக்கு தோணுது. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நீ சொல்லு, யார் கொண்டு இருப்பாங்கன்னு தோணுது? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் போற வழியில என்ன ஒரு பையன் அடிக்கடி சீண்டுவான்ல, கண்டிப்பா அவன் தான் இதை செஞ்சிருக்கணும். இதோ உன்னோட ஷார்ட்கட் வந்துச்சு, நாளைக்கு பார்க்க. இல்லக்கா, நான் உங்க கூடவே இந்த வழியாவே வந்துக்கிறேன். இது ரொம்ப தூரம் இல்ல, சீக்கிரம் போ, இல்லைன்னா உங்க மேடம் 99 நச்சிருப்பாங்கல்ல. அக்கா, அது வந்து இந்த வழியா போனா ஒரு பையன் என்ன சீண்டிட்டு இருக்கான். ஏய், நில்லு 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 நில்லு, ஒரு நிமிஷம். ஏய், நேத்துல இருந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? உன்னை விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏய், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. விடுறேன் என்ன? அட, என்ன சும்மா விடுன்னு கத்திட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டேன். என்ன விடு. என்னது? அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா நீ ரூட்டை மாத்திட்டு போவியா? அப்ப அவன் அந்த ரூட்லயே வந்துட்டானா? நானும் வரவா? அவனை ஓங்கி 4 அரை விட்டேன்னு வச்சுக்கா. இல்ல இல்லக்கா, வேணாக்கா, விட்டுருங்க. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும்க்கா. எதுக்கு தேவையில்லாம இந்த பஞ்சாயத்தெல்லாம்? அக்கா, நான் உன் கூடவே வந்துடுறேன். இல்ல, 2ல 1 பாத்திர வேண்டியதுதான். அக்கா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, நீ ரூட்டை மாத்தி போனா அந்த பையன் சீன்றதை விட மாட்டான்னு. விஷயத்த சொல்லி புரிய வைக்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்க லக்ஷ்மி வேலைக்கு போறதே நிறுத்திட்டீங்களா? இப்ப அவ சம்பாதிக்கலன்னா அப்புறம்? அந்த சம்பாத்தியெல்லாம் தேவையில்ல. வயசுக்கு வந்த பொண்ணு. மாமா, அவன் நம்மள மிரட்டிட்டா நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணுமா? நீங்க வேணா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க அடையாளத்தை வெளியே காட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. போலீஸ் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படியே செஞ்சா கூட இந்த பிரச்சனையால எதுவுமே ஒரு முடிவுக்கு வராது. அப்புறம் கொஞ்ச நாள்ல இந்த இடத்த விட்டே போயிடலான்னு இருக்கேன். அப்புறம் சரி, உங்க விருப்பம் போலயே செய்யுங்க, கவனமா இருங்க. அதனாலதான் அப்பா என்ன வேலைக்கு போறத கூட நிறுத்திட்டாரு. அப்புறம் ஒரு நாள் அக்கா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க அந்த பையனோட சண்டை போட்டதா சொன்னாங்க. அந்த பையனுக்கு பாடத்தை கத்து கொடுத்ததா சொன்னாங்க. என்னடி, வெறும் தண்ணி தாண்டி. ரொம்ப ஆடினு வச்சுக்க, உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், பாத்துக்க. கிளம்பு. சரிதா, போடா. ஏய், 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 பொண்ணு நிறுத்து, நிறுத்து, சீண்டியா? நிறுத்து, நிறுத்து, இல்ல, எதுவும் route பண்ணாத பண்ண தம்பி. வேறியா? நிறுத்து. ஏய், ஏய், ஏய். சாவுடா. இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. போலீஸ்க்கு கால் பண்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போ. தெரியாம பண்ணிட்டேமா. இதுக்கப்புறம் நீ லக்ஷ்மி ஏதாவது பண்ண, போடா, போயிடு, போ, கிளம்பு. சரிம்மா, போறேம்மா, அதான் போறேன்ல. அன்னைக்கே நீங்க எங்களை தேடி வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. சரி, அந்த பையன் யாரு? எங்க தங்கி இருக்கான்? தாரக் நகர் காலனில. பக்கியா அவன் பேரு. சில்கே, சார். பக்கையாவை உடனே தூக்கு. ஓகே சார். சார், இந்த பக்கியா சிட்டியை விட்டே ஓடிட்டான். இன்ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். மற்ற ஏரியாவிலும் நீ கொஞ்சம் விசாரிச்சு பாரு. ஓகே சார். சார், அல்கா வீட்டில் நாங்கள் நல்லாவே செக் பண்ணிட்டோம் சார். அங்கே மர்டர் வெப்பனும் கிடைக்கல, சஸ்பெக்டட் வெப்பனும் கிடைக்கல சார்.
சார், மாஜிவ் பட்டேல் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். சார் என் டீ கடை காலனிக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் கடை அங்கே தான் இருக்குன்னு. நீ ஏன்டா ஓடி போன? உன் ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? மான்சியை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தியா? அப்படி தானே? அந்த விஷயம் சந்தோஷுக்கு தெரிஞ்சதும் சந்தோஷுக்கும் உனக்கும் சண்டை ஆயிடுச்சு. அப்படி தானே? சண்டை வந்து கை கலப்பா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா நீ ஓடி போயிட்ட. மான்சியை யாரா கொண்டது சொல்லு. சார் எனக்கு 4 வயசு குழந்தை இருக்குது சார். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவனுக்கு மருந்து வாங்க தான் ஒரு கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கியிருந்தேன். அந்த பணத்தை என்னால் திரும்ப தர முடியல. அவங்க தினமும் வந்து என் கடையில் உட்காந்துருப்பாங்க சார். அதான் வேற வழி தெரியாமல் நான் கிராமத்துக்கு போயிட்டேன். கிராமத்துக்கு போனியா இல்லை ஓடி போனியா? சார் நான் ஓடி போகலை சார், உண்மையாக தான் சார் சொல்கிறேன். சார் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். ஆனால் சார் ஒரு 14-15 வயசில் ஒரு பையன் அங்கே வருவான். என்னைக்கு நான் கிராமத்துக்கு போனேனோ அன்னைக்கு அந்த பையன் ஓடி போகிறத நான் பார்த்தேன் சார். கையில் ஒரு கொம்பு இருந்துச்சு. அவன் இந்த பையனா? ஆமாம் சார், இவன் தான். இதே பையன் தான் சார். நீ சொன்னது உண்மைதான்னு தெரியற வரைக்கும் நீ இங்கேயே இரு. சார், மானசியோட வீட்டில் பிளட் கிடைச்சதுல அது சந்தோஷோட பிளட்டோட மேட்ச் ஆயிருக்கு. சார் இன்னொரு விஷயம் சார், மானசியோட வீட்டில் பிரதீக் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த பிரதீக் என்ன சொன்னா? ரொம்ப நாள் அப்பாவை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா. வணக்கம் சார். ஜாவித் சொல்லு. சார், சந்தோஷ் நம்பர் 1 ஃப்ராடு சார். அவன் ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலும் கடன் வாங்குவான் சார். வாங்கின கடனில் கொடுக்கலன்னு சொன்னதும் கடைக்காரன் பொருளை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சார் சந்தோஷ்க்கு கோவம் வந்துருச்சு. சந்தோஷ் கோவத்தில் சொன்னான் 2 நாள் அவன் கடையே வாங்கிடுறான்னா. அவனுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் தெரியும், அவன் நிறைய பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் சார் அவன் அக்கௌண்டன்டோட பேரை மட்டும் சொல்லலை. கடையை வாங்குறேன்னு சொன்னானா? சில்கி, இது ரொம்ப ஓவரா இல்லை? யார் அப்படி ஒரு அக்கௌண்டன்ட்? அவனுக்கு ₹1,00,000 கொடுக்குற அளவுக்கு எதுக்காக? நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? என்னதான் வேணும்? அட வழி விடுங்க. அந்த பையன் எங்க போறீங்க? இங்க அந்த பக்கம் யாருமே பாருங்க. இல்ல. அட நில்லுங்க, அங்க யாருமே இல்ல. மேடம், பிரதீக் வீட்ல இல்ல. எத்தனை தடவை சொல்றது? நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க மேடம். என் பையன் அந்த மாதிரி பட்டவன் கிடையாது. நீங்க தப்பு பண்றீங்க. என் பையனை மாட்டி விடாதீங்க. நாங்க மாட்டி விடுறோமா? அப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, பிரதீக்கு மானசியோட வீடு எப்படி தெரியும்? மேடம், பிரதீப் வீட்டில் இல்லை. நான் தான் சொன்னேனே அவன் வீட்ல இல்லன்னு. நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. உன் புள்ள பிரதீக் வருவான்ல, அப்ப அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வா. புரிஞ்சுதா? வாங்க. கரடே, மஃப்டி கான்ஸ்டபிள் ஒருத்தர் நிக்க சொல்லு. பிரதீக் இங்க வந்தோன்னு உடனே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம். சார் இன்ஃபார்மர் ஜாவித் சொன்னதை வச்சு ஒரு கான்ட்ராக்ட் கிளரை தூக்கிட்டோம். அவன் பேர் என்ன? அன்சாரி. லாக்அப்ல தான் இருக்கான். அன்சாரி யாருக்காகடா கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்ட? சார் கான்ட்ராக்ட்லாம் ஒன்றும் எடுக்கல சார். அப்படிங்க ஒரு ஆளையும் லேடியையும் கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்தியா இல்லையா? போன வாரம் நாசிக்ல ஒரு பொம்பளை அப்புறம் ஒரு ஆளு 2 பேரை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நீ தானே கான்ட்ராக்ட் எடுத்த? போன வாரம் சந்தோஷ் அப்படின்ற பேரில் ஒரு ஆளும் அவனோட ஒய்ஃப் மான்சியும் அவங்கள மர்டர் பண்ணுறதுக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டேன். சரி சொல்லு, யார் கொடுத்தா? ரியான்னு ஒரு லேடி தான் சார். ஆனால் சார் லாஸ்ட் மொமெண்ட்டில் அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. போய் சொல்றியா? இல்லை சார், நீங்கள் வேணும் ரியா மேடம்கிட்ட கேட்டு பாருங்கள், இல்லை அந்த ஆளுக்கிட்ட கேட்டு பாருங்கள். அவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனான். எவனா அந்த ஆளு சொல்கிறா? பேர் எனக்கு தெரியல சார். ஆனால் என் பிஸ்னஸ் விஷயமா அவன் அடிக்கடி வருவான். அவன் தான் என்னை ரியா மேடம் கிட்ட கூட்டு போய் காட்டினான். ஆமாம் சார், சந்தோஷ் அப்புறம் மான்சியை கொல்ல நான் தான் சொன்னேன். சந்தோஷ் என் விஷயத்தில் துரோகம் பண்ணிட்டான். மான்சி சந்தோஷ் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டான். அன்சாரியை யார் உனக்கு காட்டினது? பாபு தான். பாபுவா? யார் அந்த பாபு? சார் அவனோட ஃபுல் நேம் மக்ரன் பிரதாந்த். எங்களோட அக்கௌண்டன்ட் தான். எங்களுக்காக பல வருஷமாக அந்த ஆள் வேலை செய்கிறான். சந்தோஷ் என்னை ஏமாத்தினது என்னால் தாங்கிக்க முடியல. அவனால் என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நான் ஒரு காமெடி பீஸாக மாறிட்டேன். எனக்கு இவ்வளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் கூட சந்தோஷுக்கு இது பத்தலை போல. அவன் மறுபடியும் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு நாள் பாபு வீட்டுக்கு பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக வந்தான். பாபு, உனக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாரையாச்சும் தெரியுமா? மர்டர் பண்ணுற ஆள் தெரியுமா? மர்டரா? சாரி, நான் சும்மா தமாஷுக்கு சொன்னேன். இந்த அப்படி அவ்வளோதானே? ஓகே மேம். மேடம், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை தெரியும்.
அவன் கொலை பண்றவன் தான் மேம். சார் பாபு தான் என்ன அன்சாரி கிட்ட கூட்டிட்டு போனான். மேடம் அன்சாரி மேம். சலாம். அப்புறம் 1 லட்ச ரூபாய்க்கு டீலை ஃபைனல் பண்ணிட்டேன். அப்புறம் 30,000 ரூபாய் நான் அவனுக்கு அட்வான்ஸாக கொடுத்தேன். ஆனால் அப்புறம் என் கோவம் தணிஞ்சதும் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ண துணிஞ்சிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த டீலை கேன்சல் பண்ணிட்டேன். இதை பாரு, நான் எந்த கான்ட்ராக்டர் கொடுக்க விரும்பலை. அந்த சந்தோஷ் அப்புறம் மான்சியை கொல்றதுக்காக பணம் தந்தல்ல, அது எல்லாமே கேன்சல் பண்ணிடு. அப்புறம் அட்வான்ஸாக உனக்கு பணம் கொடுத்தல, அதை நீயே வச்சுக்கோ. அதை நீ திரும்ப தர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்க முதல்ல கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க, அப்புறம் கேன்சல் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி 2 மர்டர் நடந்திருக்கு. நீ போய் தானே சொல்ற? திருப்தி, இவளை அரெஸ்ட் பண்ணு. சார் நீங்க என்ன இப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் தான் மர்டர் பண்ணேன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அன்சாரி அங்க ஜெயில தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் உளறிட்டான். மர்டரை மட்டும் தான் இப்ப நிரூபிக்கணும். சார் ஆனா நான் யாரையும் மர்டர் பண்ணவே இல்லை. பண்ண வச்சிருக்க. அந்த பாபு யாரு? பாபு கடந்த 1 வாரமா ஆஃபீஸ்க்கு வரல. அவனோட ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா பாபுவும் எஸ்கேப் ஆயிட்டானா இல்ல நீ ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டியா? சார் நான் ஏன் பாபுவை எஸ்கேப் ஆக சொல்லணும்? சார் நான் எதுவும் பண்ணல. அந்த பாபுவோட போட்டோ, ஃபோன் நம்பர், அப்புறம் அட்ரஸை கொடு. சரிங்க சார். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத பார்த்தா பாபு தன்னோட மனைவியோட சேர்ந்து வீட்டை விற்றுட்டு ஓடிட்டான். ஆனால் எங்கே போனான்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தெரியல, அது ஹவுஸ் ஓனருக்கும் தெரியல. போலீஸ் பாபு பிரதானோட நாசிக்கு வெளியில் இருக்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. அங்கே பார்த்த விஷயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். சில்கே பயங்கரமாக பேட் ஸ்மெல் வருது. கரடு லாக்க உடைச்சிரு. சார், பிரதீக், ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணாத. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. ஆமாம், நான் இன்னசென்ட் இல்லை தான். நான் இப்படிலாம் ஆகிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தான். நான் எங்கள் அப்பாவை அடியோடு வெறுத்து ஒதுக்கிட்டேன். அந்த ஆள் எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டான். மாற்றி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் என்னோட செலவுக்காக அந்த ஆள்கிட்ட பணம் கேட்டேன். கடந்த சில வாரமாக அந்த ஆளுக்கு நிறைய பணம் வந்துச்சு. அப்புறம் என் பங்குக்கு நான் பணத்தை கேட்டு வாங்கிட்டேன். அந்த ஆளுக்கு தான் எந்த வேலை வெட்டியும் இல்லையே, அப்புறம் அந்த ஆளுக்கிட்ட இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு? அதை பற்றி எனக்கு தெரியாது சார். அன்னைக்கு நான் பணம் வாங்க தான் போயிருந்தேன். அப்போ பார்த்தா வீடு திறந்து இருந்துச்சு. நான் உள்ளே போய் வெயிட் பண்ணேன். அந்த ஆள் வந்தான். நான் அந்த ஆள்கிட்ட பணம் கேட்டேன். அந்த ஆள் பணம் தர முடியாதுன்னு ஒரே அடியாக சொல்லிட்டான். பதிலுக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள ட்ரை பண்ணான். எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கோவத்தில் என் கையிலேருந்து ஒரு கட்டையை வச்சு அந்த ஆள் மண்டையில் அடிச்சிட்டேன். நான் நினச்சேன் அந்த ஆள் செத்து தொலைஞ்சிட்டான்னு. அதனால் நான் அங்கேருந்து ஓடி போயிட்டேன். ஆனால் அந்த ஆள் செத்துட்டான்னு எந்த நியூஸுமே வரல. அதனால் அந்த ஆள் உயிரோடு இருக்கான்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்தீங்கல்ல, நான் நினச்சேன் என்ன கூட்டு போக தான் வந்திருக்கீங்கன்னு. அதனால தான் நான் ரொம்ப பதட்டமாக இருந்தேன். சார் நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். அந்த ஆளை நான் கொல்ல சார். திருப்தி, சார் இவனை ஜுவைனல் கஸ்டடிக்கு எடுத்துட்டு போ. இவன் பொய் சொல்றானா உண்மையை சொல்றானா செக் பண்ணு. வா. சரிக்கே சார், அந்த சந்தோஷ் கிட்ட இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் பாரு. அவனுக்கு பணத்தை ரியா தான் கொடுத்தாளா இல்ல வேற எங்க இருந்தாவது வந்துச்சா பாரு. ஓகே சார். சார் அந்த பாபு ஃபோன் நம்பரை மாத்திட்டான் போல. நம்ம கிட்ட அந்த நம்பர் இருக்குல்ல, இப்போ அது சர்வீஸ்ல இல்ல. அந்த நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு. சார் இன்னொரு விஷயம், பாபு யூஸ் பண்ணிட்டு இருந்த பைக் இருக்குல்ல, அதோட நம்பர் நம்ம கைக்கு வந்துருச்சு. குட் ஜாப் திருப்தி. நீ பைக்கை தேடி கண்டுபிடி. சார் இப்போதான் கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. முதல்ல சந்தோஷ் மான்சியை மர்டர் பண்ணிட்டான். அவன் விக்டிமா இல்ல கல்பிரிட்டான்னு தெரியல. அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு தெரியல. திருப்தி, சார் ஓடி சீக்கிரம் நம்ம பாபுவை கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன உள்ள விடுங்க. போக கூடாது சொல்றல. விடுங்க சார். ஏன் சார் என் புள்ளைய ஏன் சார் கூட்டிட்டு வந்தீங்க? அவனை மாட்டி விட பாக்குறீங்களா? நான் எத்தனை தடவை சொன்னேன் சார், அவன் எந்த தப்பு சத்தம் போட்டு பண்ணல. பேசாதீங்க. என்ன நாடகம் ஆடுறீங்களா? ஒன்றும் தெரியாதா உனக்கு? நீ தானே சொன்ன சந்தோஷம் பார்க்கவே இல்லைன்னு. அவனை மறந்துட்டேன்னு. ஆனால் உன் பிள்ளை அவனை பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். உருட்டி மிரட்டி பணம் வாங்கியிருக்கான். அது பரவாயில்லையா? விஷயம் நிரூபணம் ஆகிற வரைக்கும் அவன் உள்ளதான் இருப்பான். தயவு செஞ்சு சார் அவனை விட்டுருங்க. திருத்தி அவங்களை கூட்டிட்டு போ. சார் உங்களுக்கு புண்ணியமா வாங்க, போங்க சார். வெளியே போங்க. சார் விட்டுருங்க சார், அவனை வெளியே போங்க சார். சார், பாபாவோட வீட்டில் எந்த டெட் பாடி கிடைச்சதோ, வீட்ல இருந்து கிடைச்ச மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா, இந்த டெட் பாடி ஸ்வேதாவோட இது. ஐ மீன் பாபாவோட மனைவி. சார், ஸ்வேதாவோட டிஎன்ஏ, பிளட் குரூப் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு சார். ஒருவேளை இந்த மர்டரை பாபுவே பண்ணியிருக்கலாம்ல?
சார் இப்படி கூட நடந்திருக்கலாம்ல, ஸ்வேதாவோட சேர்த்து பாபுவையும் யாராவது மர்டர் உங்க பண்ணிருக்காங்க. 2 பேரையும் யாரு எதுக்காக பண்ணியிருக்கணும்? சார், பாபு பிரதானோட பைக் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அதை சின்ன சிட்டியில் பார்த்துருக்காங்க. குட் ஈவினிங் சார். சார் நான் எம்ஜிஎம் மொபைல் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். சார் நான் உங்கள் ஏரியாவில் சர்வே எடுத்துகிட்டு இருந்தேன். சார் நீங்கள் உங்கள் நம்பரை எங்கள் கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சொல்லவாடா பாபு? ப்ளஸ் மக்ரந்த் பிரதான் வாடா. ஏண்டா டேய், நீ இவங்களெல்லாம் ரொம்பவே ஓட விட்டுருக்கல. சரி, உன் கதையை சொல்லு. சார் எனக்குன்னு சொந்தமாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்துச்சு சார். ஆனால் என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. நிலம் எல்லாமே ஸ்வேதா பேரில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதை விற்க தயாராக இல்லை. அதனால நான் அவளோட டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். அதோட நிலத்தை என் பேரை மாற்றிட்டேன். அப்புறம் நிலத்தையும் விற்றுட்டேன். ஆனால் அவள் சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன். சந்தோஷ் எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே தெரியும். அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் அவனை அந்த காரியத்தை செய்ய சொன்னேன். ரியா தானே உன்னை அனுப்பி வச்சா? ரியா இல்லை, கடவுள் தான் அமைச்சு வச்சிருக்காரு உனக்கு உதவி செய்ய. அடேங்கப்பா. சரி, மேட்ருக்கு வா. எனக்கு தெரியும் உனக்கு பணம் நிறைய தேவைப்படுதுன்னு. நான் உனக்கு பணம் தரேன்ப்பா. முழுசா 5 லட்சம். 5 லட்சமா? அதுக்கு பதில் நான் என்ன பண்ணணும்? என் மனைவி ஸ்வேதாவை கொலை பண்ணணும். ஆனால் ஒரு விஷயம், மர்டர் மாதிரி இல்லை, சூசைட் மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பழைய சிம் கார்டை மாற்றிட்டு புது சிம் கார்டை என்னோட புது பேருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா சந்தோஷ் அவன் உன்னை தேடி வந்துட்டான். கொலை பண்ணுறதுக்கு 5 லட்சம் கேட்டான். நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. உங்களுக்குள்ள கை கலப்பாயிடுச்சு. அதனால நீ சந்தோஷையும் அவன் மனைவி மானசியையும் கொண்டுட்ட. இல்லை சார், நான் மனசு சந்தோஷம் கொலை பண்ணல சார். என்ன நம்புங்க சார். என்ன சார், அதுக்கான கான்ட்ராக்ட் கொடுத்தது ரியா மேடம் தான். நான் கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன், அவ்வளோதான் சார். சார் 5 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி சந்தோஷ் கிட்ட ஸ்வேதாவை கொலை பண்ண சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் 5 லட்ச ரூபா வாங்குறதுக்கு சந்தோஷ் உயிரோட இருக்க மாட்டான்னு. அதுக்கப்புறம் என்னோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். டேய் போடா. ரியா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டா. எங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. அந்த சந்தோஷையும் மானசியையும் நீ தானே கொன்ன. இல்லை சார், நினைக்கிற மாதிரி இல்லை சார். இப்படி எல்லாம் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன். சரிக்கே, 3 பேர் மறுபடியும் இவன் மேலே சார்ஜ் பண்ண. இல்லை சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க சார். சார், ரியா மேடம் இந்த டீலை கேன்சல் பண்ணது எனக்கு தெரியாது சார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என் மனைவி ஸ்வேதாவை கொல்றதுக்கே தயாராயிட்டேன்னா சந்தோஷ் அப்புறம் மானசிக்காக நான் ஏன் சார் போய் சொல்லணும்? வணக்கம் சார், உள்ளே வரலாமா? உள்ளவா ஜாவேத். என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்க? சார், ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஓனர் கசாப்பு கடையிலேருந்து பணத்தை திருடிடான்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் சார் அவன் என்ன சொன்னான்னா, அவனுக்கு பணத்தை பற்றி எந்த டென்ஷனும் இல்லை. ஏன்னா சமீபத்தில் அவன் ஒரு ஆளையும் லேடியும் கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். யாரோ அவனுக்கு நிறைய பணமும் கொடுத்துருக்காங்க. சொல்றா, உண்மையை சொல்றா. விடு. இங்க வாடா. நீ உண்மையை சொல்லலைன்னா உன் தோலை உரிச்சிருவாங்க. சார், வேலை போனதுக்கப்புறம் என்கிட்ட பணமே இல்லை. கடையில் இருக்கும்போது நான் கொஞ்சம் கையை வச்சுட்டேன். அதனால சேட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாரு. ஏண்டா சந்தோஷம் மானசியம் எப்படா கொண்ட? சார், நான் மான்சியை கண்காணிச்சிக்கிட்டே இருந்தேன் சார். அன்னைக்கு அவள் வேலைக்கு போய் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். அந்த ஏரியாவில் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் நான் சந்தோஷுக்கு கால் பண்ணேன். ஒரே வாரத்தில் 10 மடங்கு பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லி என்னை ஒரு இடத்துக்கு வர சொன்னேன் சார். இதில் எவ்வளோ பணம் போடணும்? அவ்வளோ சீக்கிரம் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? உனக்கு எவன்டா கான்ட்ராக்ட் கொடுத்தது? ஆகாஷ் ஷெட்டு தான். அவர் தான் என்கிட்ட அப்படி செய்ய சொன்னார். ரியாக்கு அந்த விஷயம் தெரியுமா? சந்தோஷ் அப்புறம் மானசியை கொலை பண்ண சொன்னது ஆகாஷ் தானே தெரியுமா? இல்லை சார், எனக்கு எப்போவோ தெரியும் ரியா தான் டீல் கொடுத்துருக்கான்னு. ஆனால் நான் ரியாவை அவள் ஃபோனில் டீலை கேன்சல் பண்ண சொல்கிறத நான் கேட்டேன். நான் எந்த கான்ட்ராக்டர் கொடுக்க விரும்பலை. அந்த சந்தோஷ் அப்புறம் மான்சியை கொல்றதுக்காக பணம் தந்தேன்ல, அது எல்லாமே கேன்சல் பண்ணிடு. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன். ரியா என்னோட சகோதரி சார். எப்பவுமே என் மேலே அக்கறையா இருப்பா சார். எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பேன். முதல்ல அவள் மேடு மான்சி அவளோட புருஷன் சந்தோஷ வளைச்ச கைக்குள்ள போட்டுக்கிட்டா. நீ என்னதானே எதிர்பார்க்குற? 25,000 ரூபாய். அது தெரியாம சந்தோஷ் வீடியோவை டெலீட் பண்ணு. இதோ டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கூட அவளை திரும்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு தான் முன்னா கிட்ட சொல்லி சந்தோஷையும் மான்சியும் கொள்றது கான்ட்ராக்ட் கொடுத்தேன். போலீஸ் விசாரிச்சா கூட எங்களை தேடி வந்தா கூட நான் என்ன காட்டுவேன் அப்படின்னா, நான் ரியாவை ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்லுவேன். அப்போதான் போலீஸ்க்கு என் மேலே சந்தேகமே வராது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கலல்ல சில்கே?
சந்தோஷ் மானசியோட மர்டர் கேஸ் சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணுங்க. நான் அனுப் சோனி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம் கிரைம் பேட்ரோல் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல. அது வரைக்கும் நீங்களும் உங்க ஃபேமிலியும் பத்திரமா இருங்க, அலர்ட்டா இருங்க, சேஃபா இருங்க. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.